நைட் டிரைவிங் பெஸ்ட்டா இல்லை டே டிரைவிங் பெஸ்ட்டான்னு 6 முக்கியமான பாயிண்ட்ஸோட இப்போ பார்க்கலாம். நைட் டிரைவிங்கில் இருக்க பெரிய லாபமே டீசல் சேவ் பண்ணுறது தான். டே டைமில் ஊருக்குள்ளே இருக்க டிராஃபிக் அண்ட் ஸ்கூல் ஆஃபீஸ் ரஷ்ல ட்ரக்கை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட் டிரைவிங்கில் லாபம் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கும். நைட் டிரைவிங்கில் ரிஸ்க் அதிகம்னு நினைக்கிறீங்களா? ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணினா நைட் டிரைவிங் தான் அதிக ப்ராஃபிட் கொடுக்கும். இதில் நாம் 2 பக்கமும் புரிஞ்சுட்டு தான் கரெக்ட் டிசிஷன் எடுக்கணும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் லாபம் வரணும்னா என்ஜின் பவரை விட டைமிங்கோட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நைட் டிரைவிங் பெஸ்ட்டா இல்லை டே டிரைவிங் பெஸ்ட்டான்னு 6 முக்கியமான பாயிண்ட்ஸோட இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டீசல் சேவிங் அண்ட் மைலேஜ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நைட் டிரைவிங்கில் இருக்க பெரிய லாபமே டீசல் சேவ் பண்ணுறது தான். ராத்திரி நேரத்தில் ஏர் கூலாக இருக்கும், என்ஜின் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் ஓடும், குளிர்ச்சியான காற்று அதிகமாக இருக்கிறனால கம்பஷன் எஃபிஷியன்சி ஏறும், ஃபியூல் நல்லா பேர்ன் ஆகி மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். டே டைம் டிராஃபிக்கில் பிரேக் அடிச்சு ஓட்டுனா டீசல் நல்லா குடிக்கும். ஆனால் நைட்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஸ்டெடியான வேகத்தில் கான்ஸ்டன்ட் கியரில் ஓட்ட முடியும். நைட் டைமில் ஸ்டெடியாக ஓட்டுனா கிட்டத்தட்ட 5-8% மைலேஜ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து டர்ன் அரவுண்ட் டைம் பற்றி பார்க்கலாம். டே டைமில் ஊருக்குள்ளே இருக்க டிராஃபிக் அண்ட் ஸ்கூல் ஆஃபீஸ் ரஷ்ல ட்ரக்கை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நைட் டைமில் ரோடு எம்டியாக இருக்கும். இதனால் ட்ராவல் டைம் 20% வரைக்கும் குறையும். பெரிய சிட்டிஸில் டே டைமில் ட்ரக்குக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நைட் டைமில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக வேர் ஹவுஸ் ரீச் பண்ண முடியும். இந்த டைம் சேவ் பண்ணுறது மூலமாக மாதத்தில் எக்ஸ்ட்ராவாக 1 இல்லைன்னா 2 ட்ரிப்பு கூட பண்ணி முடிக்கலாம். அடுத்து டயரோட லைஃப் அண்ட் ட்ரக் மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், ரோடும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட்னால் டயர் சீக்கிரமாக தேஞ்சிரும். ஆனால் ராத்திரி நேரத்தில் ரோடு வெப்பம் கம்மியாக இருக்கும். அதனால் டயரோட லைஃபு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, டிராஃபிக் கம்மியாக இருக்கனால அடிக்கடி பிரேக் அடிக்கிறது, கியர் மாற்றுறதெல்லாம் குறையும். இதனால் கிளச் பிளேட்டோட வியர் எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும், பிரேக் லைனர் லைஃப் அதிகமாகும். ஓவராலாக பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப குறையும். அடுத்து டோல் பூத் அண்ட் ட்ரக் ஸ்பீட் பற்றி பார்க்கலாம். ராத்திரி நேரத்தில் டோலுக்கு நிற்கிற வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டீசல் வேஸ்ட்டு கம்மியாகும். இது டீசலை மட்டும் சேவ் பண்ணாது, டிரைவரோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப குறைக்கும். தடை இல்லாமல் கண்டினியூஸாக ஓட்டும்போது ட்ரக்கோட வேகம் ஸ்டெடியாக இருக்கும். இதனால் என்ஜின் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும், சடன் பிரேக் கம்மியாகும், ஓவரால் வியர் அண்ட் டியர் குறையும். அடுத்து ஸ்மார்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். வெயில் இல்லாத குளிர்ச்சியான நேரத்தில் ட்ரக் ஓட்டுறது டிரைவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது அவங்கள அலர்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது நடக்க பகல் நேரத்தில் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டிரைவர் சந்தோஷமாக, ட்ரக்கு பாதுகாப்பாக அண்ட் ட்ரிப்ஸ் வேகமாக இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் நல்லா வளரும். கடைசியாக சேஃப்டி பற்றி பார்க்கலாம். நைட் டிரைவிங்கில் லாபம் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரலாம், சில ரூட்ஸில் சேஃப்டி இஷ்யூஸ் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டக்கூடாது. நிற்க வேண்டிய நேரத்தில் சேஃபாக இருக்க இடத்துல தான் நிற்கணும். ட்ரக்கு ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்கணும். முக்கியமாக ஹெட்லைட், டெயில் லைட்டு, பிரேக் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுருந்தா அன்னெசரி டிலேயும் ஃபைனும் அவாய்ட் பண்ண முடியும். சேஃப்டியை இக்னோர் பண்ணுனா வர லாபம் கூட சீக்கிரம் நஷ்டமாக மாறிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நைட் டிரைவிங் தான் உங்களுக்கு நிச்சயமாக அதிக லாபத்தை தருது. டீசல் செலவு குறையும், ட்ரிப்பு வேகமாக முடியும், மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாகும். ஸோ நைட் டிரைவிங் தான் அதிக லாபம். அதுவே கரெக்டாக பிளான் பண்ணினா மட்டும்தான். நைட் டிரைவிங் லாபம் கொடுக்கும், ஆனால் சேஃப்டி இல்லாமல் பண்ணுனா நஷ்டம்தான். நைட் டிரைவிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்கள் ட்ரக் நைட்டில் தான் அதிக மைலேஜ் தருதான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.